இன்னைக்கு திருவல்லிக்கேணியில போராட்டம் நடக்குது. சீமான் அவர்கள் எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சார்பாக நடக்கும். அந்த விஷயத்தை எப்படி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஜாதி சங்கங்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுவும் சீமான் மட்டுமல்ல, சீமானுக்கு ஆதரவா இருக்க யூடியூப் சேனல் வரைக்கும் பிளாக் பண்ணாங்க. கவர்மெண்ட் கிட்ட ரிக்வஸ்ட் வச்சு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதுதான் இதை துணிச்சல் மிக்க ஆந்திராவில் இதை நடத்த வேண்டியவங்க தமிழ்நாட்டு மண்ணில் நடத்துகிறாங்களே எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டின் மண்ணில் நடத்தக்கூடாது. இதை போய் பக்கத்தில் தெலுங்கானா ஆந்திராவுக்கு போங்க, ஆந்திராவில் போய் நீங்கள் நடத்துங்க. எங்கள் மண்ணுடா இது, எங்கள் மண்ணில் 45% நாங்கள் தெலுங்கர்கள் இருக்கிறோம் அப்படின்றத இங்கே நடத்தக்கூடாது, அங்கே போகணும். இங்கே நடத்துக்கிற துணிச்சலை தந்தது நம்முடைய திமுக அரசு, திராவிட அரசு. அவர்களுக்கு பயத்தை தருவதா, அச்சுறுத்துவதாக இருக்குது தெலுங்கரின மக்கள். உண்மையில அப்படி இருக்கா? நீங்க எப்படி பாருங்க? எங்கள் கட்சியிலேயே அனைத்து இன மக்களும் இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா எங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள் சொல்லி தமிழ்நாடு எங்கேயாவது வளம் பெற்று விடக்கூடாதுன்னா மலையாளி என் பக்கத்துல நிக்கிறான், தெலுங்கர் நிறைய பேர் நிக்கிறாங்க எங்க பக்கத்துல. ஏன்னா அவன் வாழ போறது தமிழ்நாட்டுல சாக்கடை ஓடுதுன்னா அவனுக்கு தான் கஷ்டம். அவன் வீடு சென்னையில நடுநேரத்துல இருக்கும்போது அவன் வீட்டுல சாக்கடை ஓடும்போது சாக்கடை கூட பார்க்கல. இந்த அரசியல் சொல்லும் போது அவன் வேற ஒரு அரசியலை தேடுகிறான். அதனால இங்க மதமாக இனமாக நாங்க யாருமே இல்ல. இது ஒரு பொய் பிம்பம். இந்த நாங்க தெலுங்கரை எதிர்க்கிறோம், நாங்க மலையாளி எதிர்க்கிறோன்றது ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சாதான் அந்த தெலுங்கு ஆட்சி, திராவிட ஆட்சி கட்டில இருக்க முடியும்ன்றதுக்காக பொய் பிம்பத்தை ஏற்றுக்கிறார்கள். வேற ஒன்றுமே இல்லைங்க. அனைத்து ஜாதியே இல்லைன்னு சொல்லும் போது அது அனைத்து மொழி எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் படித்தவர்கள், கொள்கை அடிப்படையில் கட்சி நடத்துறவங்க. ஆந்திராவில் எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறாங்க, கேரளாவில் எவ்வளவு தமிழர்கள் பழைப்பு நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம். மிகப்பெரிய வாய்மையை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டு இருப்பதால் தான் தமிழ்நாடு இன்று வரை அமைதியாக இருக்கிறது. திமுக, அதிமுக இல்லாம எல்லா கட்சிகளுமே சீமானை எதிர்த்து பேசுற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்த்தரப்பா பதில் தராது. இதுக்கு என்ன நீங்க பதிலே கேட்க வேண்டாம். அவங்க திராவிட அரசியல் இனமா இன்னைக்கு ஏதாவது நம்ம முன்னேறணுமா? நாம் தாம் தமிழ் கட்சியின் அடிநாத கொள்கை என்ன? ஜாதியா, மதமா, தெய்வமா, எதை வேணா கும்பிட்டுக்கோ, ஆனா இனமா ஒன்று சேரு. இப்படி ஒரு இனமாக தமிழ் இனம் ஒன்று சேர்ந்த வரலாறு இதுவரைக்கும் நடக்கல, இதுவரைக்கும் இல்ல. அப்போ ஒரு தமிழ் இனம் வீழ்ச்சி புரிஞ்சிடும், திராவிட இனமானது, அந்த தெலுங்கு கூட்டமானது இன்னும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறோன்றத அப்படியே வெறுக்கிறோம். அதை வெளிப்படையா சொல்றது சீமான்.